Hi friends, welcome to Easy Kids Craft. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன கிராஃப்ட்னா ஹோம்மேடாக வந்து ரிங் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ரிங் பண்ணுறதுக்கு ரிங்குடைய பேஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அந்த பேஸ் பண்ணுறதுக்காக இப்போ நான் ஒரு A4 ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த A4 ஷீட்டில் நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குயிலிங் பேப்பர் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் எத்தனை சென்டிமீட்டர் குயிலிங் பேப்பர் ரெடி பண்ணுறேன்னா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ரெடி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குயிலிங் பேப்பர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிங் பேஸ் தான் பண்ண போகிறேன் இந்த பேப்பர் வச்சு. ஃபஸ்ட் நம்ம ரிங் பேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய விரலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அந்த ரிங் பேஸு. நீங்கள் கையிலே வச்சு விரல்லே வச்சு பண்ணுற மாதிரினாலும் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் உங்களோட விரலை மெஷர் பண்ணி வேறு எதனா ஒரு பொருள் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஐலைனர் பாட்டில் மூடி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மூடி வந்து கரெக்டாக இருந்தது, என்னோடய விரலுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஐலைனர் பாட்டில் மூடி வந்து எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஸ்கெட்சு, மார்க்கர், பென்னு இதெல்லாம் கூட மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 குயிலிங் பேப்பர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேப்பரை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோல் பண்ண போகிறோம். இப்போ நான் எப்படி காட்டுறேனோ அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த பாட்டிலோட மேலே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு இதனுடைய எட்ஜஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் வந்து போட்டுக்கிறேன். நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஃபெவிகால் இல்லை அப்படின்னா ஃபெவிகம், கிளியர் க்ளூ, செல்லோ டேப், டபுள் சைட் டேப் இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த சைட் கார்னரில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே டைட்டாக ரோல் பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சம் கூட நீங்கள் லூஸ் வந்து விடக்கூடாது. அப்படி நீங்கள் லைட்டாக லூஸ் விட்டாலும் கூட உங்களுக்கு வந்து அந்த பேஸ் வந்து கரெக்டாக வராது. ரிங்குடைய பேஸு ரொம்ப உங்கள் கைக்கு போடும்போது லூஸாக இருக்கும், கீழே விழுந்துடும் டக்குன்னு கலண்டு. அதனால தான் வந்து டைட்டாக கொஞ்சம் நல்லா டைட்டாக பார்த்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ரோல் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டுட்டு இப்போ நான் எப்படி ரோல் பண்ணுறேனோ அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஃபெவிகால் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒட்டிக்கும், நம்ம பிரித்து எடுத்தாலும் வராது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டுட்டு ரோல் பண்ணுங்கள். இப்போ நான் ரோல் பண்ணிட்டேன். லாஸ்ட் இதோடைய எண்டிங்லேயுமே நம்ம கொஞ்சமாக ஃபெவிகால் போட்டுக்கலாம். எதுக்கு 2 பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதே 2 பேப்பர் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கனமாக இருக்கும். அதுக்காக தான் 2 பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். 2 குயிலிங் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட எண்டுலேயுமே வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஃபெவிகால் இல்லைனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன க்ளூ இருக்கோ அதை போட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட எண்டிங்குமே நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த எண்டிங்க்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃபெவிகால் போட்டுட்டேன். இப்போ நம்ம இன்னொரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேப்பரையுமே எடுத்து வச்சு ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எப்படி ரோல் பண்ணமோ அதே மாதிரி இந்த செகண்ட் பேப்பருமே வச்சு அதுக்கு மேலேயே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரோல் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோல் பண்ணிட்டேன். ரோல் பண்ணிவிட்டு அதை ஒரு 5 நிமிஷம் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் டக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உடனே பிரிஞ்சிடும், நம்மளுக்கு கரெக்டாக வராது ரவுண்ட் ஷேப்புக்கு. அதனால் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காய வச்சு 2 பீஸ் வந்து எடுத்து வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி ஒன்று செஞ்சு வச்சுட்டேன், ஒன்று மட்டும் செய்கிறது உங்கள்கிட்ட காட்டினேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக இருந்தது என் ஃபிங்கருக்கு. உள்ளே போயிட்டு வரதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். நம்ம ரிங் பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் அப்படி சிம்பிளாகவே கூட யூஸ் பண்ணுற மாதிரினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெக்கரேட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி ஸ்டோன் செயின் இருந்துச்சு கோல்டன் கலரில், அதனால் நான் அந்த செயின் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி செயின் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டோன்ஸு, ஸ்கெட்சு, க்ரையான், மார்க்கர் அதெல்லாம் வச்சு கூட கலர் பண்ணிக்கலாம், டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோன் செயினை எடுத்து ஃபுல்லாக ஒட்ட போகிறேன். இந்த ரிங் ஃபுல்லாக ஒட்ட போகிறேன். இப்போ நான் ரிங் ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிங் ஃபுல்லாக அந்த கோல்டன் கலர் செயின் வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் நம்மளுடைய ரிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக ஃபுல்லாகவே ஸ்டோனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரிங் ஃபுல்லாகவே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நான் என் கையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து கோல்டன் கலர் செயின் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஒயிட் கலர் அப்படி வேறு எதனா கலர் இருக்குது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம செகண்ட் ரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செகண்ட் ரிங் பண்ணுறதுக்காக என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதே ரிங் பேஸ் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா குயிலிங் பேப்பர், அந்த பேப்பரில் தான் ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலரில் பண்ண போகிறேன். ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து அந்த ரிங் பேஸ் ஃபுல்லாகவே வந்து நான் பிளாக் கலர் கொடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பர்லேயே கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்கெட்ச் வச்சு அந்த ரிங்கு ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் வந்து கலர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ரிங் பேஸ்க்கு ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு ஃபுல்லாக கலர் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரிங்குக்கு நான் என்ன டெக்கரேட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். ஸ்டோன் வச்சு இந்த ரிங்கை வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 6 ஸ்டோன் கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் சென்டரில். அப்புறம் அது பக்கத்தில் 2 ஸ்டோன் இருக்கிற மாதிரி இப்போ ஒட்ட போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்டோன் இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலர் ஸ்கெட்சு, க்ரையான் இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். கலர் டேப், செலோ டேப் அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி ஃபுல்லாக எனக்கு எங்கெல்லாம் வந்து ஸ்டோன் இருக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல தான் நான் வந்து ஸ்டோன் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டிட்டேன். ஃபுல்லாக நான் வந்து ஸ்டோன் ஒட்டல. எனக்கு முன்னாடி மட்டும் தெரிகிற மாதிரி ஸ்டோன் ஒட்டி வச்சுருக்கேன். பின்னாடிலாம் வந்து ஸ்டோன் ஒட்டலை. இந்த மாதிரி செகண்ட் ரிங்குமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம இப்போ நம்ம வந்து தேர்ட் ரிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேர்ட் ரிங் ரெடி பண்ணுறதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கிளிட்டர் ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கலர் பேப்பர், A4 ஷீட் அப்படி இல்லைனா நார்மலாக கிளிட்டர் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோம் ஷீட் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து லைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு ரிங் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லென்த்தாக வந்து போட்டுக்கலாம். நான் வந்து லென்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி சைடாக தான் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி 4 லைன்ஸ் வந்து போட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு லைன் மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு தனியாக கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. இந்த லைன் நம்ம எதுக்கு கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங்குடைய பேஸ் பண்ணுறதுக்காக இந்த லைன் வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னும் 3 லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த 3 லைன்ஸுமே நான் இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. நம்ம மேலே நான் இன்னொரு லைன் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் மட்டும்தான் கட் பண்ணணும். அதுக்கு மேலே வரைக்கும்லாம் கட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரிங் பேஸ் பண்ண போகிறோம். அந்த பேஸ் பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஐலைனர் பாட்டில் மூடி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம ஒரு லென்த்தாக ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இதையுமே எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி அந்த A4 ஷீட்டில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து இதுலேயுமே ரிங் பேஸ் வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அதை மெஷர் பண்ணிட்டு இப்படி ரோல் பண்ணிகிட்டே வந்து இதனுடைய எட்ஜஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளூகன் வந்து போடுறேன். உங்கள்கிட்ட க்ளூகன் இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ளூகன் வச்சே ஒட்டிக்கலாம். க்ளூகன் இல்லை அப்படின்னா ஃபெவிபாண்ட், ஃபெவிவிக் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஃபெவிகால்லாம் போட்டிங்க அப்படின்னா ஒட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக தான் நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபெவிபாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஃபெவிவிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து ரோல் பண்ணிட்டேன். ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன். ஒரு ரோல் மட்டும் நம்ம இதில் பண்ணால் போதும். ஏன்னா இது ஃபோம் ஷீட்ன்றதுனால நல்லா திக்னஸாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு ரோல் மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரோல் மட்டும் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சமே நான் பீஸ் விட்டுருந்தேன். அதுலேயுமே கொஞ்சமாக ஹாட் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஆல்ரெடி 3 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பீஸ் வந்து இப்போ எடுத்துக்கலாம். அதில் வந்து இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக தான் அந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா காயட்டும். காஞ்சோன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிங் பேஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதையுமே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் ரிங் மாதிரி போட்டுக்கலாம். எந்த டெக்கரேஷனுமே பண்ணாமல் அப்படியே ஒரு நார்மலாக இருக்கிற ரிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் கையில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம கடையில் வாங்கி 5 ரூபி ரிங் போடும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்றதுனால நல்லாவே வந்து மின்னும் அப்படியே பளபளன்னு. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரிங். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு ஃப்ளவர் மாதிரி செஞ்சு காட்டுறேன். அந்த ஃப்ளவர் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு ஒட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த 3 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தலைலாம் பின்னும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பின்ன போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபோம் ஷீட் மடங்காமல் ஃபுல்லாகவே பின்னி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பின்னணும். நம்ம தலைலாம் வந்து எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி இப்படி பின்னி எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே பண்ணுறது ஈஸி தான், கஷ்டமே கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஃபோம் ஷீட் லைட்டாக மடங்காமல் மட்டும் பார்த்து பின்னி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாகவே அந்த எட்ஜ் வரைக்குமே பின்னிட்டேன், அந்த கார்னர் வரைக்குமே பின்னிட்டேன். இப்போ ஃபுல்லாக நம்ம பின்னதுக்கப்புறம் இது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதையுமே நான் வந்து க்ளூகன் போட்டு தான் ஒட்ட போகிறேன். அந்த மேலே இருக்கிற பீஸில் கொஞ்சமாக க்ளூகன் போட்டுட்டு கீழே உள்ள பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு அது கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸை வந்து பின்னாடியே வச்சு அப்படியே ஒட்டி விட்டுடுறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லைனா ஃபெவிபான் ஃபெவிவிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளூகன் யூஸ் பண்ணனால நம்ம டக்குன்னு ஒட்டி முடிச்சிடலாம். அதுக்காக தான் நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னமே நீங்கள் அந்த எட்ஜ் வரைக்கும் கூட பின்னுறீங்க அப்படின்னாலும் பின்னிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து பின்னலை, பாதியிலே வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைட்லேயுமே கொஞ்சம் கேர்வாக வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். அது வந்து ரொம்ப ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு, அதனால் அதையுமே கொஞ்சம் கேர்வாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கட் பண்ணோன்னா இந்த ஃப்ளவர் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே திருப்பி நான் ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம க்ளூகன் போட்டு ஒட்டினோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து இப்படி ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க ஃபுல்லாக. இப்போ நான் ரோல் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதோட எட்ஜ் வரைக்கும் நான் ரோல் பண்ணிட்டேன். ரோல் பண்ணதுக்கப்புறம் அதோட எண்டிங்லேயுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி க்ளூகன் போட்டு ஒட்டிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூகன் போட்டுக்கோங்க. க்ளூகன் போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ளவர் வந்து க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃப்ளவரை, நம்மளுடைய ஃப்ளவர் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டரில் ஸ்டோன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோனுமே ஒட்டியிருக்கேன். இப்போ அதையுமே நான் வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதனுடைய சென்டரில் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டோன் இல்லை அப்படின்னா தர்மோகோல் பால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரிங் பேஸ் வந்து எடுத்திருக்கேன். அதோட ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். அதுக்காக அந்த ஃப்ளவருடைய பேக் சைடில் திருப்பி லைட்டாக க்ளூகன் போட்டுட்டு இந்த மாதிரி அந்த ரிங் பேஸோட ஜாயின் பண்ணி ஒட்டிடுறேன். இப்போ ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்மளுடைய ரிங் வந்து ரொம்பவே க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு அதையுமே போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இதை வந்து கையில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃப்ளவர் ரொம்ப வந்து குண்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இன்னுமே கொஞ்சம் சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுக்காமல் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க லென்த் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் ரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த ரிங் பண்ணுறதுக்காக ஒரு ரவுண்ட் ஷேப் glitter foam ஷீட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதில் எப்படி வரைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ரவுண்டாக போகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி இப்போ கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. அப்படியே அந்த ரவுண்டாக உள்ளே அந்த எண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் வரைக்கும் நம்ம உள்ளே கட் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். இப்படி தான் வந்து கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த சைடு நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்வாக கட் பண்ணல, அதனால ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கட்டும்னா அதையுமே கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோல் பண்ண போகிறோம். இதையுமே நான் வந்து க்ளூகன் வச்சு தான் ஒட்ட போகிறேன், அதனால் அதை பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி ரோல் பண்ணுறேனோ அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கிளிட்டர் வந்துட்டு உங்களுக்கு உள்ளே வேணும் அப்படின்னா உள்பக்கமாக ரோல் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அந்த கிளிட்டர்ஸ் வந்து வெளி பக்கமாக வேணும் அப்படின்னா வெளியே வச்ச மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து கிளிட்டர்ஸ் வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரி தான் ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் கூட நீங்கள் வந்து லூஸ் விட்டுறக்கூடாது. அப்படி லூஸ் விட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த ரிங் வந்து கரெக்டாக வராது. அதனால் பார்த்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே ரோல் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதோட எண்டிங்கில் வந்து ரோல் பண்ணாதீங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி க்ளூகன் போட்டுக்கிறேன். க்ளூகன் போட்டு அதை அப்படியே கீழே வச்ச மாதிரி பார்த்து ஒட்டிடுங்க. இப்போ நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி க்ளூகன் போட்டுட்டு அந்த சென்டரில் இருக்கிறத சென்டரில் வச்ச மாதிரி ஒட்டிட்டு சைடில் இருக்கிறத சைடில் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ நான் ஒட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒட்டணும். இப்போ வந்து ஒட்டிட்டேன், அவ்வளோதான். இதையுமே ஒட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்டோன் எடுத்து ஒட்டிடுறேன். உங்கள்கிட்ட ஸ்டோன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தர்மோகோல் பால்ஸ் பீட்ஸ்லாம் கூட இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்து ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவரில் சைடில் வந்து ரொம்ப விரிஞ்சிருச்சு. நானும் வந்து கொஞ்சம் லூஸ் விட்டுட்டேன், அதனால் ரொம்ப விரிஞ்சிருச்சு. அதனால் அதில் கொஞ்சம் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுலேயுமே கொஞ்சமாக க்ளூகன் போட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்தோட ரிங்குமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான். இதில் வந்து சென்டரில் நான் பீடு ஒட்டிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கோட சென்டரில் நான் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அப்புறம் அந்த ரிங் பேஸை வந்து அதை ரிங்கோடு வச்சு ஒட்டிட்டேன்.
இப்போ ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ரிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை போட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். நம்மளுடைய ரிங் வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணியாச்சு. நான் ரெடி பண்ணதில் உங்களுக்கு எந்த ரிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.